ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் விரால் மீன் குழம்பு தான் செஞ்சுருந்தோம். இது எப்படி செய்யறதுன்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே கலர் மாறி வரட்டும். வெந்தயம் எல்லாமே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்குலாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான் சூப்பராக இருக்கும். சேர்த்து பாருங்கள். ஒரு பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 எடுத்துட்டு அதையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும், அதனால தான். ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சூப்பராக சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடயே 2 பீஸ் தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சா தான் நல்லா மசிஞ்சு வரும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் அரைச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வந்து பச்சை வாசனை போகாமே நம்ம புளியை ஊற்றி கரைச்சி ஊற்றிடக்கூடாது. புளி வந்து 2 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து ஏரி மீன்ன்றதால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். புளி வந்து ஏரி மீன் செய்கிறதுனா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு வந்து எந்தளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் மிளகா பச்சை வாசனை, புளி பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் 1 கிலோ அளவுக்கு விரால் மீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஏரி மீன். விரால் மீன் வந்துட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். நான் குழம்புல ஒன்று எடையடியே சேர்த்துக்கலாம். ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சேர்க்காம எல்லா மீனையுமே நான் இப்போ சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தழை ஒரு கொத்து தூவி விட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்.